அரசு அதிகாரிகள் ஒரு சாராருக்கு ஜனாதிபதி அனுரவின் கடும் எச்சரிக்கை. தமிழீழ ஆதரவாளர்களால் ஆக்கிரமிக்கப்படும் பௌத்த அடையாளங்கள் கழகமுவ தேரரின் சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டு. நயினாதீவு நாகபூஷணியம்மன் ஆலயத்தின் வழிபாடுகளில் ஈடுபட்ட அனுர. நாட்டை விட்டு வெளியேறும் ஜூலிச்சங் பாட்சோறு உண்டு கொண்டாடிய கம்மன் பிலர். எரிசக்தி அமைச்சரின் மோசடி அம்பலப்படுத்திய ஐக்கிய மக்கள் சக்தி. யாழில் ஜனாதிபதியின் போதிய ஒழிப்பு நிகழ்வுக்கு 70 பேருந்துகளில் ஆட்கள். ஜனாதிபதி மீது நம்பிக்கை உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத விவகாரங்களுடன் தொடர்புபட்ட அரசு அதிகாரிகள் தற்போது முதல் அதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லது அரசு துறையிலிருந்து பதவி விலக வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நாட்டில் வியாபித்திருக்கும் போதைப் பொருளை ஒழிக்க விசேட வேலை திட்டத்திற்காக நாங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கின்றோம். சக்தி மிக்கதும் பலமானதுமான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டி எமது அரசாங்கம் தீவிரமாக வேலை செய்து வருகின்றது. எமது நாட்டில் இருக்கும் பெற்றோர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புண்டு. ஆனால் இந்த விஷ போதைப் பொருளால் அந்த கனவுகள் இல்லாமல் போய்க் கொண்டிருக்கின்றன. இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தினால் சம்பாதித்த பணத்தை கொண்டு இந்த அரசாங்கத்தை வெளுத்து நினைக்கின்றார்கள். அது எங்களுக்கு தெரியும். கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் கைதிகள் போதைப் பொருளை வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். போதைப் பொருளை ஒழிக்கும் திட்டத்தில் எமது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் ஒரு சில போலீசார் இதற்கு விதிவிலக்காக போதைப் பொருள் வர்த்தகத்துடன் செயற்படுகின்றனர். சுங்க திணைக்களம், குடிபெறவு குடியல்வு திணைக்களம் உள்ளிட்ட திணைக்களங்களில் இருப்பவர்களும் இதற்கு இரையாகி இருக்கின்றனர். அது மாத்திரமன்றி அரசு துறையிலும் கூட பல அதிகாரிகள் இந்த போதைப் பொருளுக்கு இரையாகி இருக்கின்றனர், கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். எனவே நிச்சயமாக எமது அரசாங்கம் இந்த விஷ போதைப் பொருளிடமிருந்து எமது நாட்டை காக்க தீவிரமாக போராடி வருகின்றது. நாட்டில் இந்த அளவுக்கு போதைப் பொருள் வர்த்தகம் வியாபிக்க அரசியல்வாதிகளின் துணை இருந்தது. பல அரசியல்வாதிகளின் பின்னணியில் இந்த போதைப்பொருள் வர்த்தகம் விஸ்வரூபம் எடுத்தது. சில பகுதிகளில் உள்ள அரசியல்வாதிகள் போதைப் பொருளின் பெயரால் அடைமொழி வைத்து அழைக்கப்பட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை தருகின்றேன். போதை வஸ்து இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்ல நாங்கள் முன்னகர்கின்றோம். அதனை தொடர்ந்தும் கொண்டு செல்வோம் என குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத விடயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரிகள், பிரதானிகள் பலரும் கூட போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றனர். பலர் அடையாளப்படுத்தப்பட்டு தண்டனை வழங்கும் செயல்முறைக்குட்படுத்தப்பட்டனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்களும் இதற்கு இலக்காகி இருக்கின்றார்கள். எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், போலீஸ் மாதிபர், முப்படை தளபதிகள் உள்ளிட்ட இவர்கள் யாருக்குமே போதைப்பொருள் வர்த்தகத்தோடு பாதாள உலக செயற்பாடுகளோடு தொடர்பில்லை என்பதை நான் உறுதியளிக்கின்றேன். இந்த துறை என்று சுத்தமாக இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு சில அரசு அதிகாரிகள் இதுபோன்ற சட்டவிரோத விவகாரங்களுக்கு துணை போகின்றனர். சில இடங்களில் சில சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அந்த அனைத்து அதிகாரிகளிடமும் நாங்கள் கேட்பது இதுபோன்ற சட்டவிரோத விடயங்களை தற்போதிலிருந்து விலக்கிவிடுங்கள். அவ்வாறானவர்களுக்கு 2 தேர்வுகள் தான் இருக்கின்றன. ஒன்று, போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடனான தொடர்பை விட்டுவிடுங்கள். இரண்டாவது, அரசு அதிகாரியாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாமல் அரசு துறையிலிருந்து பதவி விலகுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். நான் உங்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் எழுந்து முன்னுக்கு வர வேண்டும். நாங்கள் அனைத்து கிராம சேவை பிரிவுக்கும் போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிறார். மாஜன் ஆரக்ஷ கமிட்டி மக்கள் பாதுகாப்பு கமிட்டி ஒன்று இருக்கு. குழு பட்டங்கமும் அதில் நாங்கள் கதைப்போம். இதுகளை அப்ப நிலதாரி மகத்துரு இன்னும் எமது அதிகாரிகள் இருக்கின்றார்கள். தன்வாகமே முகத்த சித்தவென்ன கீழ உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் என்ன நடக்கின்றது என்று. அப்பி ரட்டப்புரா நாங்கள் முழு நாட்டிலுமே மா ஆரக்ஷகவலல்லக் வகை ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக එකට වෙලිලා බැඳිලා ஒன்றாக பின்னி பிணைந்து මේ ව්‍යසනේ පරාද කරනවා කියලා තිරාදිස්ථානයකට ආවොත් இந்த அச்சுறுத்தலை தோற்கடிப்போம் என்ற உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தால் මේ පරාජයට පත් කළ හැකි. இதை தோற்கடிக்க முடியும். ඒ වෙනුවෙන් ඔබ ලෑස්ති වෙන්න. நீங்கள் அதற்காக தயாராக வேண்டும். අපි දන්නවා ඒ දරුවන් எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகள் ඒ විනාශය ගොදුරු බවට පත් වුණත් ඔවුන් අපේ දරුවන්. அவர்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு இரையாகினாலும் அவர்கள் උන්ට යලි හොඳ ජීවිතයක් ලබා දෙන්න ඕන. அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ගමේ කියන්නේ යට කුඩුකාරයා. கிராமத்திலே அவரை அழைப்பது சில நேரம் குடுகாரர். ගමේ කියන්නේ යට අපරාධකාරයා. கிராமத்திலே சொல்வது அவர் ஒரு அபராதன். ගමේ කියන්නේ යට දූෂිතයා. மோசடியானவர் என்று கூறுவார்கள். ගමේ යට කියන්නේ නාස්තිකාරයා. வீணான ஒரு நபர் என்று கூறுவார்கள். හැබැයි එයත් අපේ දරුවෙක්. ஆனால் அவரும் எமது ஒரு பிள்ளை.
අපි අසමත් වී තිබෙනා වුන් ඒ ගොදුරු බවට පත් කරගන්න. நாங்கள் தோல்வி இருக்கின்றோம் அவரை அதிலிருந்து එනිසායි වග උත්තරකරුවෝ වන්නේ ගොදුරු බවට පත් වූ තරුණයන් විතරක් නෙවෙයි. ஆகவே நாங்கள் அந்த இளைஞரை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, ඔවුන් බේරගන්න අසමත් වුණු අපිත් එහි වග උත්තරකරුවෝ. அவரை மீட்டெடுக்க தோல்வி கண்ட நாங்களும் தோல்வியானவர்கள். තමන්ගේ දරුවෝ මේ ව්‍යසනයෙන් බේරගන්න බැරි වුණා නම් දෙමව්පියන්ට වගකීමක් තිබෙනවා. தமது பிள்ளையை அதிலிருந்து மீட்டெடுக்க இயலாமற் போனால் பெற்றோருக்கும் அதில் තමන්ගේ වසමෙන් මේ ව්‍යසනයෙන් බේරගන්න බැරි වුණා නම් පොලිසියට වගකීමක් තියෙනවා. அதில் மீட்டெடுக்க இயலாமற் போனால் அந்த போலீசாருக்கும் அதில் பொறுப்பு இருக்கு. රට මේ ව්‍යසනයෙන් බේරගන්න බැරි නම් අපිට වගකීමක් තියෙනවා. நாட்டை இதிலிருந்து மீட்டெடுக்க இயலாவிட்டால் எமக்கும் அதில் பொறுப்பு இருக்கு. එනිසාම වගකීම් පෑරීමේ හේතුව තමයි මේ දරුවන් මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙන්නේ. ஆகவே அந்த பொறுப்பிற்கு நாங்கள் பொறுப்பு கூறாத குறையினால் தான் பிள்ளைகள் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். ඔහු ඉපදෙනකොට කුඩුකාරයෙක් නෙවෙයි. அவர்கள் பிறக்கும் போது ஒரு போதை வஸ்துக்கு அடிமையானவர் அல்ல. ඔහු ඉපදෙනකොට අපරාධකාරයෙක් නෙවෙයි. அவர் பிறக்கும் போது ஒரு அபராதத்தை செயற்படுத்துவர் அல்ல. இந்த රටක් හැටියට අපි අසමත් වී තිබෙනවට ආරක්ෂාව දෙන්න. ஆகவே ஒரு நாடு என்ற அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்க எங்களுக்கு முடியுமாக இருக்கு. රටක් හැටියට අසමත් වී තිබෙනවා ඔහු රැකවරණය දෙන්න. ஆனால் ஒரு நாடு என்ற அடிப்படையிலே அவருக்கு மீட்டெடுக்க நாங்கள் தோல்வி ඒ கண்டிருக்கிறோம். නිසා තමයි මේ ලක්ෂ ගණනක් තරුණ මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙන්නේ. ஆகவே லட்சக்கணக்கான இளம் யுவதிகள் இதற்கு இரையாக මෑතක இருக்கிறார்கள். සොයාගත් වාර්තාන පාසල් දරුවෝ මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. கண்டெடுக்கப்பட்ட தகவலின்படி பாடசாலை மாணவ மாணவிகளும் இதில் இரையாக இருக்கிறார்கள். විශ්වවිද්‍යාලවල දරුවෝ මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. பல்கலைக்கழகங்களில் மாணவ மாணவிகள் இதுக்கு இரையாக රාජ්‍ය இருக்கிறார்கள். සේවය වැදගත් ආයතන මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. அரசு துறையில் சில நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்கள் இதுக்கு இரையாக இருக்கின்றார்கள். ඉතින් සෑම අස්සක් මුල්ලක් නෑරම මේ ව්‍යසනයේ ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා. எல்லா மூலை முடுக்கு எங்கும் இந்த அச்சுறுத்தல் பரவி இருக்கின்றது. හැබැයි මේ ගොදුරු බවට පත් වුණාගේ කෙනාගේ විතරක් නෙවෙයි වගකීම. ஆகவே அதற்கு இரையாகிய நபர்களில் மட்டுமல்ல பொறுப்பு, ඔහුගේ විතරක් නෙවෙයි වැරද්ද. அவர் அந்த நபரின் மட்டுமல்ல தவறு. වගකිය යුතු අප ඒ වගකීම අත්හැරීමේ වැරද්ද. பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்பு கூறாததும் இதில் ஒரு ඒක தவறு. ඉතිහාසයක් වෙන්න පුළුවන්. அது ஒரு வரலாறாக இருக்கும். කාලයක් මේ ව්‍යසනයේ තිබුණ ඉතා කුඩා නගර කීපයක சில காலங்களிலே இது ஒரு சில கிராமங்களில் நகரங்களிலே தான் இந்த அச்சுறுத்தல் இருந்தது. සංතාර කලාපයත් එක්ක ගැට ගැවුණු කුඩා නගර කීපයක තමයි මේ ව්‍යසනය මීට අවුරුදු 20කට 30කට කලින් තිබුණේ. தனி தமிழீழ கோட்பாடுகள் மற்றும் தீவிரவாதிகளால் வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த அடையாளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை மீள பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படலாம் என கழகம குசல தம்பதியர் குற்றம் சாட்டியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சபையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மகாநாயக்க தேரர்கள் அவதானம் செலுத்தி, அதாவது கல்வி மறுசீரமைப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கியது போல் தலையிட வேண்டும். அவ்வாறு நடக்கவில்லை என்றால் வடக்கு கிழக்கில் பல இடங்களை நாம் இழக்க நேரிடலாம். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு செல்ல முடியாத சூழலும் உருவாகலாம். கந்தரோடை விகாரையை சர்வமத மத்தியஸ்தானமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு தொல்லியல் திணைக்களமும் உதவி செய்து வருகின்றது. தேரர்கள் வசிக்கும் பகுதியும் புராதன விகாரைகள் காணப்படும் பகுதிகளை பிரிப்பதற்கான மதில் கட்டுமான வேலைகள் நடைபெறுகின்றன. நாங்கள் அங்கு சென்று இது தொடர்பில் மக்களையும் அதிகாரிகளையும் தெளிவுபடுத்துவதற்காக காணொலியொன்றையும் வெளியிட்டிருந்தோம். ஆனால் யாரும் இது தொடர்பில் பேசவில்லை. இப்போதெல்லாம் நடந்துவிட்டது. கந்தரோடை விகாரையில் ஒன்றொரு தேரருக்கு இருக்க முடியாத சூழல் காணப்படுகிறது. பௌத்தர்கள் என்ற வகையில் நாம் வெட்கி தலைகுனிய வேண்டியுள்ளது. இது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மீறிய செயற்பாடுகளா என குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகபூசணியம்மன் ஆலயத்திற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சென்று வழிபாடுகளை மேற்கொண்டார். நைனாதீவுக்கு உலங்கு வானூர்தியில் சென்ற ஜனாதிபதி நாகவிகாரையில் விசேட வழிபாடுகளை மேற்கொண்டு விகாராதிபதியின் காலில் விழுந்து ஆசிகளை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து நைனாதீவு நாகபூசணியம்மன் ஆலயத்திற்கும் ஜனாதிபதி சென்று வழிபாடுகளை மேற்கொண்டார். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்காக அமெரிக்கா செல்ல தயாராகி வரும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங்கின் வெளியேற்றத்தை உதய கமன்பில பகிரங்கமாக கொண்டாடியுள்ளார். முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில யூலி சங்கின் வெளியேற்றத்தை பால்சோறு உண்டு வெளிப்படையாக கொண்டாடியுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் யூலி சங் இலங்கைக்கு 4 ஆண்டுகளாக ஒரு சாபக்கேடாக இருந்ததாகவும் அவரது விலகலை கொண்டாட நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்து தம்புருகள் இசைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் இலங்கை தூதுவர் யூலி சங் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பல விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இலங்கைக்கு யூலி சங் அளித்த ஆதரவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் நன்றி தெரிவித்துள்ளதுடன் தனது சேவை காலத்தில் தூதர் ஆற்றிய பணிகளை ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார்.
எரிசக்தி அமைச்சர் மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் நிலக்கரி டெண்டரை வழங்கிய இந்திய நிறுவனமும் உள்ளூர் முகவரும் மோசடியில் ஈடுபட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கம்பஹா தொகுதி அமைப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த பிரச்சினை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டலாம். சர்வதேச டெண்டருக்கான 45 நாள் கால அவகாசம் கூட வழங்கப்படவில்லை. எரிசக்தி அமைச்சர் ஒரு ரஷ்ய நிலக்கரி நிறுவன பிரதிநிதிகளை சந்தித்து பேசியுள்ளார். நிலக்கரி தரநிலைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று லக்விஜய நிறுவனம் கூறிய போது அந்த அறிக்கையை ஏற்க மாட்டேன் என்று அமைச்சர் கூறினார். நிலக்கரி குறித்த அறிக்கை வழங்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதேச கூறினார். ஆனால் இன்னும் வழங்கப்படவில்லை. அதை வெளியிடாததால் ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதில் சந்தேகம் உள்ளது. தரமற்ற நிலக்கரி நிதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் சேதம் குறித்து எந்த பேச்சும் இல்லை என குறிப்பிட்டார். ஜனாதிபதி தலைமையில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற போதை ஒழிப்பு கூட்டத்திற்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 70 பேருந்துகளில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஜாலில் ஜனாதிபதியின் போதை ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக முழு நாடுமே ஒன்றாக என்கின்ற தேசிய செயற்பாட்டை ஆரம்பிக்கும் முகமாக அகன்று செல் என்கின்ற தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் இடம்பெற்ற கூட்டத்திற்கு இவ்வாறு அழைத்து வரப்பட்டனர். இதன் காரணமாக யாழ் மாவட்டத்தில் உள்ளூர் சேவைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து தமது சொந்த இடங்களுக்கு செல்வோர் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். யாழ் மாவட்டத்தில் உள்ள இலங்கை போக்குவரத்து சாலைகளில் இருந்து பற்றாக்குறைகள் இருக்கின்ற நிலையில் ஒரே தடவையில் இவ்வாறு அதிக பேருந்துகளை பொது நிகழ்வுகளுக்கு வழங்கியமை பொறுப்பற்ற செயல் என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண பொறுப்பு வாய்ந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது யாழ் மாவட்ட செயலரின் கோரிக்கைகளுக்கு இணங்க பேருந்துகளை விசேட கட்டணங்களின் அடிப்படையில் வழங்கியதாக தெரிவித்தார். ஜனாதிபதி மீது நாம் நம்பிக்கை வைத்துள்ள போதிலும் அந்த நம்பிக்கை நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வடமாகாண விஜயம் குறித்து கருத்து தெரிவித்த போது இவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. ஒரு ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு நிச்சயமாக மக்கள் அவளோட இருப்பினும் கடந்த காலங்களில் வந்த ஜனாதிபதி மேல் நேரடியாக தமிழ் மக்களை கொண்டு குவித்த, தமிழ் மக்களுடைய சொத்துக்களை அழித்த, தமிழ் மக்களை காணாமல் ஆக்குன, தமிழ் மக்களுடைய பரம்பரையை அழித்த, தமிழ் மக்களை இடம்பெயரச் செய்த ஜனாதிபதிகளாக இருந்தார்கள். அதில் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. இப்போ யுத்தம் முடிந்து 15 வருடங்களுக்கு மேல் இப்போ இவர் வந்து 15வது வருஷம், யுத்தம் முடிஞ்சு 15 வருஷத்துக்கு பிறகு வந்த ஜனாதிபதி. இப்போத்தைய தலைமுறைகள் ஜனாதிபதி மாற்ற கொடூரமான முகத்தை பார்க்கவில்லை. இந்த ஜனாதிபதிக்கு அப்படி ஒரு கொடூரமான முகம் இருக்குன்னு நான் சொல்ல வரையில்லை. இப்போ ஒரு யுத்தம் இல்லாத சூழல்ல நிச்சயமாக இளம் துடிப்பான நல்ல விடயங்களை பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார். எங்களுக்கும் அவரில் நிறைய நம்பிக்கை இருக்குது. இந்த நாட்டை முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. இந்த நாட்டை ஒரு சகலேன மக்களும் வாழக்கூடிய ஒரு நல்ல நாடை மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒரு நடைமுறைக்கு வருமா அல்லது நடைமுறைக்கு வராதான்றதை நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனபடியாக அவரை நாங்கள் தொடர்ந்து எங்களோட பிரதேசங்களுக்கு வாங்குவோம், மக்களை சந்திங்கோ, நல்ல விஷயங்களை செய்யுங்கோன்ட்டு நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் வரைக்கும் எங்களுக்கும் சொல்லுங்கோ. நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதுவரையில் இந்த ஒரு வருடம் முடிந்து விட்டது. எங்களுடைய பிரதேசங்களுக்கு வருகிற எந்த ஒரு அமைச்சரும் எங்களுக்கு சொல்லிட்டு வர இல்லை. மஹிந்த ரணில் அதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதிகள காலத்தில் கூட ஜனாதிபதிகளோ அல்லது அமைச்சர்களோ எங்களுடைய பிரதேசங்களுக்கு வரைக்க முன்னர் இருந்த எம்பி மேரை கூப்பிடுவனும், டிஸ்கஸ் பண்ணுவனும், கலந்துரையாடுவனும், பிரச்சனைகளுக்கும் கூட ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லுவனும். அந்த ஆலோசனையை நடைமுறைப்படுத்தினார்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மரியாதை நிமித்தமாச்சிலும் செய்தனும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து ஒரு நாள் கூட எங்களுடைய பிரதேசங்களுக்கு வரைக்க மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிடுற இல்லை. தாங்கள் வந்து தங்களுடைய கட்சி உறுப்பினர்களோட மாத்திரம் பேசி திட்டங்களை தீட்டுகிறார்கள். எதிர்கட்சியில் இருக்கிற எவருக்குமே தெரியாது. அந்த வகையில் ஜனாதிபதியும் இப்போ வந்தது எங்களுக்கும் தெரியாது. பத்திரிகைகள்லாம் நாங்களும் பார்த்தோம். எங்களுக்கு அழைப்பதிலும் அப்படி ஒன்றும் வர இல்லை. ஆனால் அவர் வந்து போகிற நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மக்கள் நீண்ட காலமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகம், இந்த மக்கள்ன்ற குறநிறைகளை அவர்களும் அறிந்து கொள்ள வேணும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நாங்களும் இந்த நாடு நல்ல திசை நோக்கி போகிறதாக இருந்தால் நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம். எங்களோட கட்சி சொல்லியிருக்குது. எங்களுடைய நிலைப்பாடு நாங்களும் சம அந்தஸ்துள்ள மக்களாக ஏனைய இன மக்களை போல இந்த நாட்டில் வாழ்வதற்கு யாராவது வழி சமைப்பார்களாக இருந்தால்
அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நாங்களும் தயாராக்குவோம். அந்த வகையில் ஜனாதிபதியின் வரவு நல்வரவாக இருக்கட்டும், எங்களை சொல்லாலும் சொல்லாட்டிக்கும் வந்து எங்களை மக்களை சந்தித்து அவர் போகிறது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான் ஸ்ரீதரன் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதவர் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு கூறிய போது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு கட்சித் தலைவராக இருந்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரும் சேர்ந்துதான் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு கூறியிருந்தார். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிய போது நானும் சுமந்திரனும் அரசியலில் இருக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார்.